மதுரை மாவட்ட கல்வித்துறையில் சிறந்து விளங்கியவர்களுக்கு ஐயா ஃபவுண்டேஷன்ஸ் மற்றும் நியூஸ்7 தமிழ் சார்பில் கேஜி அவார்ட்ஸ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நியூஸ்7 மற்றும் ஐயா ஃபவுண்டேஷன்ஸ் தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் சமூக நல முன்னேற்ற முயற்சிகளில் தொடர்ந்து முக்கிய பங்காற்றி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக ஐயா ஃபவுண்டேஷன்ஸ் மற்றும் நியூஸ்7 இணைந்து நடத்தும் கேஜி அவார்ட்ஸின் 2025 ஆண்டிற்கான சிறந்த கல்வி தொழில் முனைவோருக்கான விருது வழங்கும் விழாவின் 3ஆம் பதிப்பு மதுரை உலக தமிழ் சங்க கலையரங்கில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சு. தயாளன், தலைமை விருந்தினர்களாக முன்னாள் நீதிபதி ராஜசேகரன் சோலைமலை, பொறியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் ந. சுதந்திரா வனிதா, இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் க. சாமிதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கல்சன் குழும நிறுவனத்தின் தலைவர் முனைவர் எஸ். பிரவீன், ஐயா ஃபவுண்டேஷன் தலைமை ஆலோசகர் முனைவர் த. ஹரிபிரசாத், கேஜி அவார்ட்ஸின் பொது மேலாளர் ராதிகா பிரபாகரன் மற்றும் கல்சன் குழுமத்தின் மேலாளர் முகமது ஜாபர் ஆகியோரும் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர். இந்த கேஜி அவார்ட்ஸுங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு, இதுதான் நியூ. எங்கள் ஃபீல்டில் பொறுத்த மட்டும் நாங்கள் ஜுடிஷியரியில் நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஜுடிஷியரி என்ன வேலை பார்க்குதுன்ட்டு. இப்போ இங்கே வந்து இந்த பப்ளிக்கில் பார்த்தப்போ ஐ ஸ்டண்ட் மை செல்ஃப். அப்படியே ஒன்றும் புரியல. இந்த அளவுக்கு சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதுவும் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பீப்புள் இருக்காங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை ஃபர்தர் எகெயின் அண்ட் எகெயின் டெவலப் பண்ணிட்டு போகணுங்கிறது என்னோடய ஆசை. அதை நம்ம தம்பி பிரவீன் செய்வாருன்னு நினைக்கிறேன். பிரவீன் வில் டூ இட், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவார். ஏன்னா அந்த அளவுக்கு எஸ் காட் தி கான்டாக்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணணும். உங்கள் டிவி கூட இதில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் இதை இது பண்ணுங்கள், மொபைலைஸ் பண்ணுங்கள். இந்த அவார்ட் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மதுரை வந்ததுக்கப்புறம் நான் அட்டன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ என்னென்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணும் போது நான் யோசித்தேன், ஸோ கேஜி அவார்ட்ஸ் தானே, சும்மா அவார்ட்ஸ் மட்டும் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் திங்கிங் ஓவர் இட். பட் when I came here எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. they are not only giving and open platform for the awardees. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் எப்படி எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து எவ்வளோதான் நாலேஜபிளாக இருந்தாலும் ஸ்கில் செட் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டால் ஒரு நல்ல எம்ப்ளாயபிலிட்டி ரீச் பண்ண முடியாது. கெரியர் க்ரோத் வந்து அப்படியே சஸ்டைனபிலிட்டி இருக்காது. ஸோ அதுக்காக ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் வந்து இவங்க கொடுக்குறது வந்து உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய அவார்ட்ஸ், இது வந்து 3rd எடிஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய பைப்லைனில் வந்து நிறைய பண்ணணும் அவங்க. விஷ் யூ ஆல் குட் லக். ஸோ கேஜி அவார்ட்ஸில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கேன். ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. எங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இந்த அளவுக்கு கோஆர்டினேட்டடாக, இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக எடுத்து இந்த அவார்டை இவ்வளோ தூரத்துக்கு அச்சீவ் பண்ணது. இட்ஸ் நாட் சென்னையில் இருந்து நாங்கள் இங்கே வந்து பண்ணது. இட்ஸ் பிக் அச்சீவ்மெண்ட். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் மை staffs and my girls and my boys. ஸோ வந்துட்டு கேஜி அவார்ட்ஸ் வந்துட்டு ஸோ மோர் தென் ஒரு அவார்டுங்கிறத விட ஸோ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு எஜுகேஷன் செக்டாருக்கு வந்துட்டு ஒரு மைல் ஸ்டோன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரிபடி யார் வந்துட்டு என்டர்பிரினர் ஆகட்டும் அண்ட் எஜுகேஷன் செக்டாரில் ஸோ யார் அவங்களோட ஹார்ட் ஒர்க் போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சக்ஸஸ் பாயிண்ட் தான் இது. ஸோ ஃபர்தர் மோராக மதுரையை தொடர்ந்து ஸோ நெக்ஸ்ட் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் கவர் பண்ணி அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவும் கவர் பண்ணி ஏஷியன் லெவலையும் நாங்கள் கவர் பண்ணுவோம். தேங்க்யூ. கேஜி அவார்ட்ஸ் வந்து இது 3rd எடிஷன் மதுரையில் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு. சேம் ஆல்ரெடி எல்லாரும் சொன்ன மாதிரி தான், எஜுகேஷன் செக்டாரில் எங்களால் என்ன பெருசாக பண்ண முடியும் அப்படின்றத யோசிக்காமல் எங்களாலேயும் பண்ண முடியும், நாங்களும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட செகண்ட் ஸ்டெப் அதை விட பெரிய சக்ஸஸாக இருந்தது. செகண்ட் ஸ்டெப்போட 3rd இது அதை விட பெரிய சக்ஸஸாக இருந்தது. ஸோ எங்களுக்கு இந்த சக்ஸஸ் கண்டினியூ ஆகும் நாங்கள் நம்புகிறோம். அதுக்கான சப்போர்ட்ஸும் எங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.